நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி இது. இன்டர்வியூக்கு அப்புறம் செம்ம இது அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். குட் மூவி, என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல மூவி. என்னங்க? குட் குட் சூப்பர் ஃபைன். நல்லா இருக்குங்க. நல்லா யோசிச்சிருக்காங்க. நல்ல சிந்தனை. இந்த நூற்றாண்டில் இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்களாங்கிறது பெரிய விஷயம். தமிழ் சினிமாவுக்கு இது புது முயற்சி, புது வரவு, பாராட்டுக்குரிய முயற்சி. வெற்றி பெறணும், இந்த படம் வெற்றி பெறணும். விருதுகள் பல விருதுகளை குவிக்கணும். இந்த படம் நல்லா நடிச்சிருக்காரு. அதுவும் அதாவது பிணம்ங்கிறத விட சொல்றத விட சாமி ஆயிட்டார். அந்த சாமியா நடிச்சிருக்க நல்லா இருக்கு. நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி. அவருடைய பொறுமைக்கு பாராட்டுக்கள். நைஸ் நைஸ். எல்லாரோட ஆக்டிங்குமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் இன் தி சென்ஸ் அந்த கன்வே பண்ற விதம் வந்து நல்லா இருந்தது. மெசேஜஸ் வந்து மூவி பாத்தீங்கன்னா டோட்டலி சிம்பிள் அண்ட் மெசேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. விதம் வந்து அந்த கன்வே பண்ற விதம் வந்து நல்லாவே இருந்தது. சூப்பரா இருந்தது. ஓகே 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 நைஸ். எல்லாரும் அதான் அவங்கவுங்க பாட்டு அவங்கவுங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. யதார்த்தமா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அதான் சொல்றேன், எல்லா மூவியுமே ஸ்மைல்ன்றது இல்லை. நான் இந்த மூவில எதிர்பார்த்தேன் ஸ்மைல் இருக்காது. பட் ஆனா அவங்க ஆக்டிங் சிம்பிள் அண்ட் சூப்பர் நைஸ். அப்படி அந்த மாதிரி எதுவும் இது இல்லை. பட் ஓகே தான். ஆஸ் யூஷுவல் வில்லேஜ் டைப் அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க. வில்லேஜஸ் இன்னமும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. பட் அது அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ அது மாதிரியே கொண்டு போய் அதை நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நைஸ். சிம்பிள் அண்ட் குட். நைஸ். படம் நல்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த வித காமெடி இல்லை ஃபைட்டு தேவையில்லாமல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படத்தோட நமக்கு ஒரு மாதிரி க்ளோஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. அர்ஜுன் தாஸ் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிருக்கு. அவர் பொதுவாக வந்து கம்பீரமாக ஒரு ஆளுமையோட இருப்பாரு. பட் இந்த படத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே அண்டர் பிளே பண்ணிருக்காரு. அவருக்கு நல்லாவே சூட் ஆயிருக்கு இந்த மாதிரி படம். அவரு தான் ஆக்சுவலி இந்த படத்தோட ஹார்ட் பீட்டு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் கூடவே வந்துட்டே இருக்காரு. இப்ப நம்ம படத்தை விட்டு வெளில வந்துட்டாலுமே நம்ம கூடவே வந்துட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அவரு இருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங்கோட தான் வெளில வருவோம். படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அர்ஜுன் தாஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லாவே அண்டர் பிளே பண்ணிருக்காரு. அவருக்கு நல்லா சூட் ஆயிருக்கு. இந்த மாதிரி படம் நல்லா நிறைய பண்ணணும் அவரு. அது ஒரு படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் ஷேட் தான் வரும் ஆக்சுவலி. ஸோ இது நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக கிராமத்தினாலே வந்து பச்சை செயல்னு தான் காமிப்பாங்க படத்துல. பட் இதுல வந்து அப்படி கிடையாது. ஒரு மாதிரி பிரவுன் ஷேடு பிளஸ் கொஞ்சம் எல்லாம் காஞ்ச மாதிரி அது எல்லாம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலுமே அது போக 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 நம்மளுக்கு ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் கொண்டு வருது. அண்ட் ஒன்றா இருந்த ஒரே ஊராக இருந்த அந்த மக்கள் வந்து ரெண்டாக பிரியும் போது அது திரும்பவும் ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களா, அண்ட் இதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சண்டை போடுறாங்க. அண்ட் அதெல்லாம் கிளைமேக்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ஓகே, அர்ஜுன் தாஸ் அவர்களை தொடர்ச்சியா வந்து நிறைய ஆக்ஷன் படங்கள்ல பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சட்டில் டவுனா ஒரு ஹீரோவா வந்து ரொம்ப எமோஷனலான பாட்டுல வந்து பார்க்குறோம். அவருக்கு சூட்டபிளா இருந்ததா? கண்டிப்பா சூட்டபிளா இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே தட் இன்னும் தொடர்ந்து இவர் இந்த மாதிரி ரோல்ஸ்ல பார்க்கறதுக்கு ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டர், அதை ரொம்ப சென்சிபிளா கேரி பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல கூட இதை வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரியோ இல்லைன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து அழகையா இருக்கட்டும், இல்லைன்னா பயமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாவே பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு டைரக்டர் ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைசிங் சீக்வன்ஸ் வச்சிருக்காரு படத்துல. தட் வாஸ் த சோல் ஃபார் த ஃபில்ம். இமான் சர்ஸ் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் no better music composer than Iman sir to have given life to a story like Bomb. காளி வெங்கட் சாரோட போர்ஷன் எப்படி இருந்தது? சோ அவர் வந்து படுத்துக்கிட்டே நடிச்சம்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு நிறைய பேட்டிகள்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது படத்துல? ஆமா, அது உண்மையிலேயே ஒரு சேலஞ்ச் தாங்க. ஏன்னா ஒரே மாதிரி ஒரே எக்ஸ்பிரஷன் ஒரே இடத்துல உட்காந்து வந்து நடிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி வர சீக்வன்சஸ்ல வந்து அவர் ஒரு வெறுப்போட பேசுற அந்த டைலாக்ஸ், இல்லைன்னா போதண்டா சாமி இதுக்கு மேல முடியலன்ற அந்த ஒரு வருத்தத்தோட பேசுற அந்த டைலாக்ஸ்ல ஒரு ஏர்னஸ்ட் எஃபர்ட் தெரிஞ்சுது. ஸோ இட் வாஸ் ரியலி குட்.
டைட்டிலுக்கும் படத்தோட கதைக்கும் வந்து அந்த டைட்டில் டீசர்லயே நம்மளுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க என்ன சம்மந்தம்னு. அண்ட் சொன்ன மாதிரியே அதுவும் ஒரு குவர்க்கியான ஒரு டச் கொடுத்துருக்காரு டைரக்டர் விஷால் வெங்கட். அண்ட் அது போக யூ ஹாவ் அ லாட் ஆஃப் கிராக்லிங் திங்ஸ் டு என்ஜாய் இன் த ஃபிலிம். தேங்க்யூ